தக்காளி தொக்கு சிக்கன் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்டு வந்து கொஞ்சம் புளிப்பில்லா தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற கேர்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ரோஸ்ட்டு மசாலா, சில்லி வந்து சேர்த்துருக்கேன். சில்லி வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி வந்து காஷ்மீர் மிளகாய் பவுட்ரு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஸோ மெயினாக வந்து மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 வந்து செய்யலாங்க. இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து ஒரு தக்காளி தொக்கு சிக்கன் சாப்பிட்டா எப்படி சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து மேக்னேட் பண்ணும்போது ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ மேக்னேட் பண்ணி முடிக்கும் போது தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணேன். கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மேக்னேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாயில் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வைக்கிறேன். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. ஸோ வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கணுன்னா சால்ட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருங்க. சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து புளிப்பு தக்காளி எடுத்துருக்காங்க. புளிப்பு தக்காளி சிக்கன் செம்மையாக இருக்கும். வந்து புளிப்பு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீவர் இருக்கும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் வைத்தியசாக விட கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சா மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை நம்ம மேக்னேட் பண்ணதை ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்பப்போ ரோஸ்ட்டு பண்ணிகிட்டே இருந்தேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து நாஸ்டிக்கானலாம் அடி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஈயக்கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த புளிப்பு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். யாருக்குமே பிடிக்குமோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.